வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான காரமணி இல்லைனா தட்டைப்பயிறு குழம்பு தான் வந்து எப்படி ஈஸியாக ஒன் பாட் ரெசிபியாக இன்றைக்கி வைக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து தட்டைப்பயிறு வந்து முன்னாள் நைட்டே வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்து கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா, அதாவது முழு கொத்தமல்லி விதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூட வந்து தேங்காய் வந்து நான் 1/2 முடி தேங்காய் அளவுக்கு வந்து நான் வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் திருவி கூட வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம குக்கர்லேயே வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பொடியாக நறுக்குங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு கொத்து வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரைஸாக பிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் குழம்புக்கும். ஸோ பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சு தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு கருத்து வந்து நம்ம அடுத்ததாக வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து வச்சுருவோம். அடுத்ததாக வந்து இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கரைச்சி வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா தேவையான அளவுக்கு வந்து குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைசலோடு சேர்த்து தண்ணி வந்து நான் வந்து டோட்டலாக வந்து மொத்தமே வந்து ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அலசி இதில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ லெட்டு போட்டுடலாம். நம்ம மூடி போட்டுட்டு இப்போ ஒரு 4 விசில் வரட்டோன்னு நம்ம வந்து வேக விட்டுலாம். ஸோ அந்த 4 விசில்லே வந்து நம்ம நல்லா காரமணி வந்து சாஃப்ட் ஆகிடும், கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும், குழம்பும் ரெடி ஆகிடும். ஸோ 4 விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீம்லாம் இறங்கியாச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா காயெல்லாம் வந்துடுச்சு, காரமணியும் பாருங்கள், தட்டைப்பயிரும் வந்து நான் வந்து இப்படி அழுத்தி பார்க்குறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஈஸியாக வந்து ஒரே ஒரு குக்கர்லேயே வந்து டைரெக்டாக வந்து நம்ம சூப்பரான அருமையான தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு அப்பளம் கூட வச்சு சூடான சாதத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க தட்டைப்பயிறு குழம்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா கமகமான வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒன் பாட்லேயே நம்ம செஞ்ச தட்டைப்பயிறு குழம்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.